வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதன் அடிப்படையில் ராகு தசை 18 வருஷம் தசாகாலம் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். ராகு என்பது இது ஒரு கிரகண புள்ளி. இந்த ராகுக்கு சாயா கிரகமோ நிழல் கிரகம் சொல்லுவோம். இதுக்கு பருமனோ உருவமோ எடையோ கிடையாது. இது ஒரு கிரகண புள்ளி. ஒரு முறை கிரகணம் நடந்துச்சுன்னா அடுத்த கிரகணம் எதிர் திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம கிரகங்கள்லாம் வளமாக சுற்றுது கிளாக் வைஸு. ஆன்டி கிளாக் வைஸில் 20 டிகிரி முன்னதாக நடக்கும். அப்படி கிரகண புள்ளி ஒரு முறை நடந்த இடத்துல இருந்து 1 டிகிரி நகர்றதுக்கு 18.25 நாள் எடுத்துக்குது. இந்த 18.25 இன்ட்டு 20 டிகிரியில் தானே அடுத்த கிரகணம் நடக்கும். இதை 18.25 20 பெருக்கணும்னா 365 நாள் வரும். இது ஒரு வருடம். அடுத்த கிரகணம் சரியாக 20 டிகிரி முன்னதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவ்வாறாக 20 டிகிரியாக கடந்து 360 டிகிரியை 18 முறை முடிக்கும். அதாவது 360 டிகிரியை 20 டிகிரியில் 20 டிகிரியாக பிரிச்சோன்னு சொன்னால் 18 முறை நடக்கும். அதனால தான் அதுக்கு பேர், அதுக்கு ராகு தசை 18 வருஷம் கொடுத்தாங்க. இதில் ஒரு மேஜிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகுக்கு எதிர் திசையில் தானே கேது இருக்குது. அதாவது 180 டிகிரியில் தான் இருக்குது. ஆனால் இந்த கேதுவுக்கு மட்டும் 7 வருஷம் கொடுத்தாங்க. ஏன்னு நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.